கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, சன்னதிகள் இருக்கு. அது நிறைய பேர் பாக்குறதே இல்ல. அதை உங்களுக்கு காட்டதான் இந்த முயற்சி. வாங்க. சோ முருகன் அங்க இருக்காருல்ல, இங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு கோயில் ஒண்ணு கட்டிருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? ஒரு முருகன், 2 முருகன் இல்ல, 6 படை முருகன் இங்க இருக்காரு. 6 படை முருகனையும் பார்க்கலாமா? வாங்க. 6 படைகள்ல முதல் படையான தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருப்பரங்குன்றம் எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதர் அரசாங்கம், பழனிமலை மாமணியே முருகையா, பழனி தண்டாயுதபாணி அப்பனுக்கு பாட சொன்ன சுப்பையா, சுவாமி மலை திருத்தணி, வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருத்தணி, முதிர்ச்சோலையில் கண்ட பழம், எவ்வளவு அழகா கூலா வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி பழமுதிர்ச்சோலை. 6 படை முருகனையும் பார்க்கணுங்கிற ஆசைப்பட்ட மலேசியாக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, 6 படையும் இங்கே அழகா, அதாவது நம்ம பத்து கோயில்ல இருந்து ஜஸ்ட் வந்த உடனே அழகா இந்த 6 படை முருகனையும் வச்சிருக்காங்க. அதோட முடியல, உள்ள வாங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் கோயிலே ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான பிள்ளையார் சன்னதி. ஏன்னா நமக்கு முதல் கடவுள் பிள்ளையார் தானே, அவர் எவ்வளவு அழகா வச்சிருக்காங்கன்னு பாருங்க. பிள்ளையார் பார்க்க அம்சமா இருந்தார்ல, பிள்ளையாருக்கு அப்படியே லெப்ட் சைட்ல மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கலாமா? வாங்க பாருங்க. கீழே வந்து பிள்ளையாரு, மீனாட்சி அம்மன், முருகன் எல்லாம் கும்பிட்டாச்சு. ஆனா எம்டி பாஸ் எங்க இருப்பாரு? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரு. நம்மளோட தலைவர், இந்த உலகத்தோட தலைவர் சிவபெருமானுக்கு அற்புதமா ஒரு தனி சன்னதி. அவ்வளவு அம்சமா இருக்கு சிவபெருமான். போய் பாருங்க எப்படி இருக்காரு. சிவபெருமான் மட்டும் இல்ல, நந்திகேஸ்வரர் கூட அவ்வளவு அழகா இருக்காரு. சோ இது வந்து கீழே இருக்கிற கோபுரம். அதை மேல நம்ம எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சீத்ரு உள்ள இந்த கண்ணாடி போட்டு அழகா அதை வச்சிருக்காங்க. அதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப இங்க நான் ரசிச்ச விஷயம் பைரவர். இங்க வாங்க, அவ்வளவு அம்சமா இருக்காரு பைரவர். சோ இத்தனை விஷயங்களும் இங்க இருக்கு. சரி, சிவபெருமானோட ஃபேமிலியை பார்த்தாச்சு, பிள்ளையார் பார்த்தாச்சு, முருகன் பார்த்தாச்சு. அவர் இல்லையா? யாரு? பெருமாள் இல்லையா அப்படின்னு தானே கேக்குறீங்க. சூப்பரான பெருமாள் கோயிலும் இருக்கு அடுத்த காம்பவுண்ட்ல. வாங்க. நாராயணா எவ்வளவு அம்சமா நிக்கிறாருன்னு பாருங்க. வாங்க. சோ பர்ஃபெக்டா இருக்கிற பெருமாள் கோயில்கள் மாதிரியே முதல்ல இங்க வந்து அருமையான கருடாழ்வார வச்சிருக்காங்க. சோ கருடாழ்வார கண்டிப்பா வணங்கணும். ஏன்னா நம்ம வாகனங்கள் எல்லாத்துக்கும் இவர் தான், பெருமாளுக்கே இவர் தான் வாகனம் போது நம்ம வாகனத்துல போய் சேர்ற விஷயமா இருக்கட்டும், போற காரியங்கள் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக கருடாழ்வார வணங்கிட்டு சீஃப் பாருங்க. பெருமாளை பார்த்து முடிச்சோடனே தாயார பாருங்க.